பாய், உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையும் கண்டிப்பாக ஒரு தர்காவை பற்றி சொல்லுவீங்க. அந்த வகையில் பொதுமக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இன்னைக்கு எந்த தர்காவை பற்றி சொல்ல போகிறீங்க? அளவுக்கு பேருனா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தர்கா ஷெரீஃப்னு அவர் முதல்ல போவார். ஆனால் நம்மளாலும் கேளுங்க தர்காக்கே போகக்கூடாதுன்னு சுச்சோ போகக்கூடாதே அப்படின்னுவாங்க. போய் அதில் வந்து முக்கியமாக அவர் போகிற இடம் அது. இப்போ நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், விஜய் சார் போயிருக்காரு, ரஜினி சார் போயிருக்காரு, விஷால் போயிருக்காரு. ஆமாம், எல்லாமே படம் ரிலீஸ்க்கு போகிறாங்க. புடவை எடுக்கிறதுக்கு 200 கிலோமீட்டர் போகிறோம். ஒரு இடம் வாங்குறதுக்கு 500 கிலோமீட்டர் போகிறோம். ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு ஃப்ளைட்டு போட்டு போகிறோம். நம்ம காசு செலவு போட்டு சாப்பிட்டு வரதுக்கு எங்கெங்கேயும் சுற்றுறோம். கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கடப்பை போகிறது என்ன கெடுதல்? ஆடி முடிஞ்சு ஆவணியில் வரப்போகுது, புரியுதுங்களா? வர திங்கக்கிழமை பௌர்ணமி. நானே இன்ஷால்லா அந்த பௌர்ணமிக்கு அங்கே போனால் போவேன். இரவு அங்கே இருந்தால் இருக்கு. மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்னை புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையும் கண்டிப்பாக ஒரு தர்காவை பற்றி சொல்லுவீங்க. அந்த வகையில் பொதுமக்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இன்னைக்கு எந்த தர்காவை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தர்கா இருக்குமா. இப்போ ரீசெண்டாக நான் போன வாரம் ஒரு தர்கா போயிட்டு வந்திருந்தேன். அது இயர்லி மார்னிங் போயிட்டு சீக்கிரமே வந்துட்டேன். அந்த தர்கா பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் சொல்லியிருந்த தர்கா எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற தர்கா நான் சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக ஆந்திராவில் இருக்கிற கஸ்மூர் தர்கா கூட நான் சொல்லியிருந்தேன். நெல்லூரில் கஸ்மூர் இருக்குது, மஸ்தான் பாபாவோட தர்கா கூட சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இப்போது இதே வந்து தெலுங்கானா மாதம் பார்த்திங்கன்னா கடப்பான்னு சொல்லுவாங்க. கடப்பா தெரியுங்களா? கடப்பா தர்கான அமீன் பீர் பாவான்னு போட்டாலே வந்துடும். அவர் பேர் வந்து அமீன் பீர் பாவான்னு போட்டாலே வந்துடும். அமீன் சொல்லுவாங்க. அமீன் பீர் பாவா அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடப்பாவில் இருக்குது. கடப்பா கிங் அவர், ரேணிகொண்டா ரெட்டிடன்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடப்பா கிங் அவர், புரியுதுங்களா? அந்த தர்காவில் வந்து சிறப்பு நிறைய இருக்குது. முதல்ல அங்கே இருக்கிற நல்ல விஷயத்த நான் சொல்கிறேன். சிறப்புன்றது எல்லா தர்காலும் கிங்கு தான். தர்கானாலே எனக்குள்ள ஒரு வைப் வந்துடும். ஆனால் இருக்கிற மகானுங்களுக்கு ஒரு வைப்புனா அந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த நடத்துகிறவங்க அந்த நீட்னஸ் இருக்குது பாருங்கள். அந்த தர்காவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் பேர் அமீன் பீர் பாவா கடப்பான்னு. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்காரு அந்த தர்காவுக்கு, புரியுதுங்களா? ஏஆர் ரஹ்மான் போயிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஆக்டர் போயிருக்காரு, புரியுதுங்களா? இப்போ நடக்கிற ரீசெண்டாக இருக்கிற திரிஷா எல்லா ஆக்டர்ஸும் போயிருக்காங்க. வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். வீடியோ ரீசெண்டாக இந்த படத்துக்கு, விஜய் படத்துக்கு, எல்லா படத்துக்கும், முருகதாஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த படத்துக்கு சக்ஸஸ் ஆகணும்னு போயிட்டு வந்த தர்கா அது, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு. செலிபிரிட்டிஸ் எல்லாமே போகிறாங்க. நான் சொல்கிறது நான் போட்டு பார்க்க சொல்லுங்கள் யூடியூப்பில். அமீன் பீர் பாவா கடப்பான்னு போட சொல்லுங்கள். கிங்கு மாதிரி வரும். அங்கே கிங் அவர், புரியுதுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள அவங்களோட வம்ச வழியால் மட்டும்தான் அங்கே சரிதானவங்க இருப்பாங்க. அவங்க குடும்பத்தார் மட்டும்தான் இருப்பாங்க, வெளியால் இருக்க மாட்டாங்க. அங்கே சரிதான் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் வந்து கடைசியில் கூட இன்னொருத்தர் இருக்கார், இப்போது இருக்கார். அவர்கிட்ட ஒஃபாத வந்து அவர் கை கொடுக்குறப்போ அவர் பார்ப்போமா, சலாம் சொல்லுவோமா, கை கொடுப்பாங்கன்னு மக்கள் நிற்பாங்க. அந்த வம்ச வகையரில் வந்தவர் இப்போ அதை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக நான் இந்த முன்னாடி போன வாரம் போனேன். போன வருஷம் போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் போகிறதுக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஏஆர் ரஹ்மான் வந்து போயிருக்காரு. அசால்ட்டாக பார்த்திங்கன்னா சராசரி மனிதன், ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு புகழ்பெற்ற ஒரு நாயகன் அவர், புரியுதுங்களா? அந்த நாயகனுக்கே அங்கே பார்த்தீங்கன்னா தலப்பா துண்டு கண்டு அசால்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாருமா. என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்த ஒரு வந்த சிறிய காலத்துலேயே அவர் ஆஸ்கார் வாங்கணும்னு சும்மா வாங்கலை. இது இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு. நான் என் நம்பால் அவர் முஸ்லீமுன்னு நான் பெருமையாக பேச வரல, புரியுது, பொதுவாக பேச வரேன். அவர் ஒரு சின்ன ஜாம்பவன்லாம் இன்றைக்கும் கொடி நாட்டிகிட்டு இருக்கான். அவங்களால பண்ண முடியாத விஷயத்த கூட மனுஷன் பண்ணப்பில்ல. ஏன்னா அவர் வச்சுருந்து அவங்க மேலே அந்த நம்பிக்கை, அவர் வந்த இடம், வளர்ந்த இடம், அந்த புகழ் பெற்றது. இன்றைக்கி அவர் பேர் இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாகவே அவர் பேர் தெரியும். ஏஆர் ரஹ்மானாலும் தருவிருச்சு. அந்த பிராண்டை ஒன்றும் அழிக்க முடியலம்மா. அந்த அளவுக்கு பேருனா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தர்கா ஷெரீஃப்னு அவர் முதல்ல போவார். ஆனால் நம்மளாலும் கேளுங்க தர்காக்கே போகக்கூடாதுன்னு சுச்சோ போகக்கூடாதே அப்படின்னுவாங்க. போய் அதில் வந்து முக்கியமாக அவர் போகிற இடம் அது. இப்போ நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், விஜய் சார் போயிருக்காரு, ரஜினி சார் போயிருக்காரு, விஷால் போயிருக்காரு. ஆமாம், எல்லாமே படம் ரிலீஸ்க்கு போகிறாங்க அங்கே.
அந்த மாதிரி அந்த இடம் தான் கடப்பாவில் இருக்குது அமீன் பீர் பாபா. அந்த தர்காவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாசகம் வாங்குறவங்க உள்ளே அலோடே கிடையாது, ஒருத்தர் உட்காரக்கூடாது. ஆனால் நீங்கள் எல்லா தர்காலும் பார்த்தீங்கன்னா அங்கே 20 கட்டுங்க, இங்கே 10 கட்டுங்க, இங்கே 50 கட்டுங்க, இங்கே தலப்பா கட்டுங்க, அங்கே போய் எந்த காசு வாங்குங்க, இந்த பூந்தி வாங்குங்க, இந்த இது வாங்குங்க, அந்த வாங்குவாங்க. ஆனால் அந்த தர்காவில் நீங்கள் எதுவுமே வாங்க வேணாம். எப்படி எதுவுமே வாங்க வேணாம். உள்ளே யாசகம் வாங்கக்கூடாது. உள்ளே உண்டியிலே கிடையாதுமா, போதுமாம்மா, உண்டியிலே கிடையாதுமா, ஃபுல்லாகவே கிரானைட்டில் தான்மா இருக்கும். அவ்வளோ ஒரு நீட்னஸாக இருக்குமா. பேர் தான் ஆந்திராவில் இருக்குன்னு சொல்லுவாங்க, கடப்பால். அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு வைப்பாக இருக்கும், அவ்வளோ ஒரு நீட்னஸாக இருக்கும். உள்ளே போகும்போது எந்த ஆணாக இருந்தாலும் சரி, எந்த சமுதாயம் ஆளாக இருந்தாலும் சரி, தலையில் தொப்பி போடணும். அந்த தர்காவில் ரஜினி சார் பாருங்கள் தொப்பி போட்டிருப்பார், ரஹ்மான் பாருங்க விஷால் தொப்பி போட்டு, விஜய் தொப்பி போட்டிருப்பாப்பில். தர்காவில் போகும்போது வீடியோவே இருக்குது, யூடியூப்பில் சர்ச் பண்ண சொல்லுங்கள். தலைப்பா தொப்பி போட்டால் தான் உள்ளே அலோடே. புரிதுங்களா? நானே இப்போ நான் தொப்பி இருப்பேன். சாதாரண மக்கள் இப்போ தமிழால் வந்தாலும் சரி, நீங்கள் பட்டேஷனாலும் சரி, தொப்பி போட்டால் தான் உள்ளே அலோடு. அங்கே போய் உள்ளே அவரோட சமாதி, அதான் நம்ம சமாதி பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே தண்ணி வச்சுருப்பாங்க. தண்ணியை குடிச்சிட்டு காசு கொடுத்து பாருங்க வாங்க மாட்டாங்க. உள்ளே வேலை செய்கிறவங்கிட்ட சர்வெண்ட்டை காசு கொடுத்து பாருங்க வாங்க மாட்டாங்க. காசே வாங்க மாட்டாங்கம்மா தர்காவில். அவ்வளோ ஒரு சிறந்த இடம் அது. நான் எவ்வளோ தர்காவுக்கு போயிருக்கேன், எவ்வளோ தர்கா ஷரீஃப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் ஜியாரத் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரோட வைப்பு எனக்கு தனியாக இருக்கும், சரிங்களா? அந்த வகையில் வந்தது அவர். அங்கே சிறப்பு பார்த்திங்கன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட சில நேர்த்திக்கடன் வச்சுருந்தேன், வேண்டியிருந்தேன். எங்கள் நீயத்துன்னு சொல்லுவோம், நீயத்து வச்சுருந்தேன். எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், அந்த விஷயம் நடக்கணும். அன்றைக்கி நான் போகிற அன்றைக்கி ஒரு 5-6 கேஸ் என்னோடய மெயினில் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த கேஸ்லாம் இருந்தது. வச்சுட்டு வந்தேன். கரெக்டாக எனக்கு ஒரு அமாவாசைக்குள்ளே அந்த அனைத்து விஷயமே நான் எதிர்பார்த்தோட சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு எனக்கு. ஆமாம். ஆனால் பொதுவாக நீங்கள் எந்த ஒரு தர்காவுக்கு போனாலுமே பொதுமக்களுக்காக தான் அந்த நியத்து வைக்கிறீங்க இல்லையா? உட்காண்ட்ருக்குறது அதுக்கு தானம்மா, பேசுகிறதும் அதுக்கு தானம்மா. அம்மா நான் போடுற துணியிலேருந்து, நான் போடுற தொப்பிலேருந்து, நான் போட்டிருக்க மணிலேருந்து, நான் சாப்பிட்ற உணவுலேருந்து, எங்கள் வீட்டில் சாப்பிட்ற உணவுலேருந்து, என் மனைவி என் பிள்ளைங்க சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே மக்கள் கொடுக்குற காசுமா எனக்கு. என் தாத்தனும் அப்பனும் என் பாட்டனும் சம்பாதிச்சிட்டு போகலாமா. நான் 4 பேருக்கு நல்லது பண்ணுறேன், 4 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். மன வலியோருக்கு மன வலியை பார்க்குறேன், உடல் வலியோருக்கு உடல் வலியை பார்த்து கொடுக்குறேன். புரிதுங்களா? அதுக்கு அவங்களால முடிஞ்ச காணிக்கை எனக்கு கொடுக்குறாங்க, அதை எடுத்து நான் சாப்பிட்றேன். தப்பு என்ன இருக்குது? கோயில் உண்டில் எவ்வளோ பொருள் இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் நிறைய விஷயம் மாற்றுறேன். அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். இன்னும் சில விஷயம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன். மாலிக் பாயோட என்ன சொல்கிறது அப்டேட்னு இல்லையா, அந்த மாதிரி இது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்ஷால்லா. அந்த மாதிரி அவர் தர்காவில் பார்த்தீங்கன்னா தூரம் பார்க்காம, சோம்பேறித்தனம் படாமல் எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க, சரிங்களா? எல்லா சாமியும் வழிபடுறவங்களும் இருப்பாங்க. நிறைய தர்காவுக்கு போயிருப்பீங்க. அந்த மாதிரி அமீன் பீர் பாபா தர்காவுக்கு கடப்பாக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், அங்கே என்ன சிறப்பு என்ன நடந்ததுன்னு நடந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டேன். இந்த மாலிக் பாய் சொன்னார் அதனால் போகணுன்னு இல்லை, முழு நம்பிக்கையோட அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாவை தவிர வேறொன்றும் இல்லை. மலை மரம் செடி கொடி வானம் பூமி மனுஷன் மண் எல்லாமே படைச்சது ஒருத்தன் தான், அவரே படைச்சது இதவன் தான், இல்லைன்னே சொல்லலை. புரியுதுங்களா? பட்டு அந்த மனுஷன் படைச்சதில் இந்த உலகத்தில், இந்த கலி உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சு நல்லது மட்டுமே செஞ்சு மறைஞ்சவங்க தான் சரிதாக இருக்காங்க. அவங்க தான் அவுலியாக்கள்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? தெய்வமாக தெய்வமாக இருந்து தெய்வப்பற்று படுறது வேற. இந்த கலி உலகத்தில் இந்த மனிதனாக பிறந்து தெய்வ பிரிந்து வாழ்ந்து 4 பேருக்கு நல்லது பண்ணிவிட்டு கெடுதல் பண்ணாமல், ஒரு ஈயை கூட சாவடிக்காமல், ஒரு எறும்பை சாவடிக்காமல் 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நல்லது 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 நினச்சி வாழ்ந்தவங்க தான் இன்றைக்கி சரிதாக இருக்காங்க. புரியுதுங்களா? அதுதான் அவுலியான்னு சொல்கிறது. எந்த அவுலியாக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு படிக்கிறதுக்கு கூட சக்தி கிடையாது. நான் சொல்கிறேன், என்ன படிக்கிறதுக்கு, ஒரு சின்ன எறும்பு படிக்கிறதுக்கு கூட அவுலியாக்களுக்கு சக்தி கிடையாது. அதை நானே ஒத்துப்பேன். அவங்கள படித்தது அல்லாஹ் தான். ஆனால் அப்படிப்பட்ட இருந்த மனுஷங்களே பார்த்திங்கன்னா நம்ம போய் அவங்ககிட்ட நிய்யத்தை வைக்கும்போது அந்த நிய்யத்தை அல்லாஹ்கிட்ட தான் போகும். எங்கே போகும்? அல்லாஹ்கிட்ட தான் போகும். புரியுதுங்களா? என்னென்னா நம்ம சில பேர் அல்லாஹ் நாடுறாங்க, சில பேர் அவுலியா நாடுறாங்க. அவுலியாவை நாடுறவங்க கூட அல்லாஹ் நாடிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு முசல்மானா அவுலியா மட்டும்தான் சொல்ல, எல்லாம் ரப்பு தான். புரியுதுங்களா? ரப்புக்கு அடுத்தது என்னென்னா நம்மள மாதிரி மனுஷனாக இருந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சிரு, நம்ம அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைப்போம், ஒரு சலாம் சொல்லுவோம், ஒரு நல்லது செய்வோம். அங்கே இருக்க 4 பேருக்கு ஒரு அன்னதானம் போடும் தான் நம்ம ஆளுங்க போகிறது. புரியுதுங்களா? அந்த வகையில் போகணும்னு நினச்சாங்கன்னா கடப்பா அமீன் பீர் பாபாட்ட போட்டோம்,
எவ்வளோ செலிபிரிட்டிலாம் பெரிய பெரிய ஆள் போயிருக்காங்க. நீ போ நான் போகிறதில்ல, என்ன ஆகிட போகிறோம். மாற்று சமுதாயத்தில் பிறந்தவங்க வேறு லெவலில் இருக்கிறவங்கலாம். இப்போ சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா அவரும் ஸ்டாராக தான் இருக்கார். நல்லா யோசிச்சுக்கோங்க வார்த்தையை. விஜய் சாரும் இப்போ ஸ்டாராக தான் இருக்கார். ஏஆர் ரஹ்மானும் அவரும் ஒரு ஸ்டார் தான் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி எல்லாமே அங்கே போய் தான் ஸ்டார் ஆனாங்கன்னு நான் சொல்ல வரலாமா. இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களும் ஒரு டைமில் இருந்து ஒரு பெரிய லெவலில் இருந்தவங்களும் அவரோட உணர்ந்து அவரை போய் சலாம் சொல்லிவிட்டு செலவாத்து ஓதி அவங்க முடிஞ்ச நல்லது பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பிஸி ஷெடியூலில் வச்சு ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. புரியுதுங்களா? நம்பினால் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாம் அமன் செயல். இப்போ இவ்வளோ செலிப்ரிட்டி போகிறாங்கன்றது ஒரு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்ஷால்லா நானே சொல்ல முடியாது. இப்போது வர பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா நானே அங்கே போனாலும் போவேன், திருப்பி நான் போவேங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பௌர்ணமி வருது, எதனா ஒரு தர்காவுக்கு போகலாமா அப்படின்னு மக்கள் மனசில் இருந்ததுன்னா, கொஞ்சம் தூரம் பார்க்காம ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் எடுத்து கூட அமீன் பீர் பாபா கடப்பாக்கு ஒரு நாள் நீங்கள் இழக்கிறதால வாழ்க்கையில் எதுவும் இழக்க போகிறது கிடையாது. புரியுதுங்களா? அவங்க எந்திரிச்சு நடக்காமல் பல வருஷம் படுத்துக்கிட்டு இருக்காங்க. உணவு இல்லாமல் நிறைய வருஷம் அவஸ்தைப்பட்டுட்ருக்காங்க. எல்லாமே இருந்து சாப்பிட முடியாமலாம் இருக்காங்க. அந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல சித்தர்களை வழிபாடு பண்ணி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு கெடுதல்ன்றதே ஒன்று நடக்காது. ஏன்னா இப்போது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு சண்டையில் நிற்கிறோன்னா என்ன தைரியத்தில் நிற்போம் தெரியுமா? நம்ம கற்று வச்சுருக்க கலை, அந்த கலையை கற்றுக் கொடுத்தது ஒரு ஆசான், அந்த ஆசானுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு ஆசான். அந்த மாதிரி தான் அவங்கள நம்ம அல்லாவை நம்புகிறோம். அதுக்கடுத்தது ஒரு மகானை நம்பி இறங்குறோன்னா அந்த மகான் மேலே வச்சு நம்பிக்கை, அந்த மகானுக்கு ஒரு மகான், அந்த மகானை படித்தது ஒரு அல்லா. அப்போது நம்மளுக்கு இவ்வளவோ நம்மளுக்கு சுற்றி ஒரு பலமாகிடுது. அந்த நம்பிக்கையை வச்சு நீங்கள் போனீங்கன்னா உண்மையாக நீங்கள் வேண்டி இருக்கிற விஷயம், நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அமீன் பீர் பாபா வேண்டி வைங்க. பௌர்ணமிக்கு உங்களால் முடிஞ்சவங்க போங்க. இந்த பௌர்ணமிக்கு போகிறதால என்ன பலன்? அமாவாசை பௌர்ணமி அமாவாசைக்கு முதல்ல தர்காவுக்கு போகிறது அது ஏன்னு ஒரு வீடியோவே நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதையே சொல்லியிருக்கேன். அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஏன் தர்காவுக்கு போக சொல்கிறேன், எதுக்கு சித்தர் வழிபாடு பண்ணுறேன்னு அப்புறம் சொல்கிறேன். தனியாக நான் ஒரு பதிலில் சொல்கிறேன். இப்போது நானே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை நிறைய தர்கா சொல்லியிருக்கேன் இல்லையா? சில பேர் மனசில் இருக்கும், என்ன பாய் வந்து போன மாதம் அமாவாசைக்கு அந்த தர்கா சொன்னார், போன பௌர்ணமிக்கு அந்த தர்கா சொன்னார், இந்த அமாவாசை பௌர்ணமி அமீன் பீர் பாபா கடப்பால் சொல்கிறாருன்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நல்ல விஷயம் எங்கெங்கே இருக்கோ, மகானுங்க எங்கெங்கே இருக்காங்களோ அதெல்லாமே தெரிய வைக்க வேண்டியது என்னோடய கடமை. எனக்கு அவங்க நாடுறாங்க, நான் அவங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு நேர்பாய் இருந்து கொஞ்சம் கிட்ட இருந்து 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தப்பு ஒன்றும் இல்லையே. புடவை எடுக்கிறதுக்கு 200 கிலோமீட்டர் போகிறோம், ஒரு இடம் வாங்குறதுக்கு 500 கிலோமீட்டர் போகிறோம், ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு ஃப்ளைட்டு போட்டு போகிறோம், நம்ம காசு செலவு போட்டு சாப்பிட்றதுக்கு எங்கெங்கேயும் சுற்றுறோம், கொடைக்கானல் போகிறோம், ஊட்டி போகிறோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் கடப்பை போகிறது என்ன கெடுதல்னு கேட்குறேன். என்னம்மா சொல்கிறது? நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் பொண்ணுக்கு திருமணம் வழியா இப்போ உன் நம்பிக்கை இருந்தால் வேண்டிட்டு வா. சொத்து வாங்க முடியலையா, ஒரு இடம் விற்காமல் இருக்கா, அவன் நம்பிக்கை இருந்தால் போய் வேண்டிட்டு வா. என்னையே குறைஞ்சிட போகிற, அவன் சொத்தாக போயிட போகுது. ஒரு நாள் செலவழி, ஆனால் அவனுக்கு பல நாள் லாபம் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த வகையில் இப்போ வர பௌர்ணமி ஆடி முடிஞ்சு ஆவணியில் வரப்போகுது. புரியுதுங்களா? வர திங்கக்கிழமை பௌர்ணமி. நானே இன்ஷால்லா அந்த பௌர்ணமிக்கு அங்கே போவேன், இரவு அங்கே இருந்தால் இருப்பேன். அப்படி மக்கள் வரணும்னா ஆவணியில் வர பௌர்ணமிக்கு வர 19ஆம் தேதி வருது, தாராளமாக போய் தங்கலாம். நியர்பையில் இருக்கவங்க போகலாம், சென்னையில் இருக்கவங்களும் போகலாம். கடப்பால் இருக்கிற அமீன் பீர் பாபா. கண்டிப்பாக ரொம்ப அருமையாக வர பௌர்ணமிக்கு ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு தர்காக்கு எந்த தர்கா சிறப்பு, அதனுடைய சிறப்புகள் என்ன, அங்கே போகிறதால என்ன பலன் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.